எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம். இறுதி வாழ்த்து. என்னுடன் கைதியாய் இருக்கும் அரிஸ்தர்க்கு உங்களை வாழ்த்துகிறார். பர்னபாவின் ஒன்றுவிட்ட சகோதரர் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார். இவருக்கு நீங்கள் செய்ய வேண்டியவை பற்றி ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளோம். இவர் உங்களிடம் வந்தால் வரவேற்பு அளியுங்கள். யுஸ்து என்னும் இயேசுவும் உங்களை வாழ்த்துகிறார். விருத்த சேதனம் பெற்றவர்களுள் இவர்கள் மட்டுமே இறையாட்சிக்காக என்னுடன் உழைப்பவர்கள். இவர்கள் எனக்கு ஆறுதலாய் இருந்து வருகின்றார்கள். கிறிஸ்து இயேசுவின் பணியாளரும் உங்கள் திருச்சபையை சேர்ந்தவருமான எப்பப்ரா உங்களை வாழ்த்துகிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளின் திருவுளத்தை முழுமையாக நிறைவேற்றுவதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்களாயும் நிலைத்து நிற்பவர்களாயும் இருக்க வேண்டுமென இவர் எப்பொழுதும் உங்களுக்காக இறைவனிடம் வருந்தி வேண்டி வருகிறார். இவர் உங்களுக்காகவும் லவோதிகேயா எராப்பொலி நகரத்தை சேர்ந்தவர்களுக்காகவும் கடுமையாக உழைக்கிறார் என்பதற்கு நான் சாட்சி. அன்பார்ந்த மருத்துவர் லூக்காவும் தேமாவும் உங்களை வாழ்த்துகின்றனர். லவோதிகேயாவில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கும் நிம்பாவுக்கும் அச்சகோதரி வீட்டில் கூடும் திருச்சபைக்கும் வாழ்த்து கூறுங்கள். இத்திருமுகத்தை நீங்கள் வாசித்த பின்பு லவோதிகேயா திருச்சபையிலும் வாசிக்க ஏற்பாடு செய்யுங்கள். அவ்வாறே லவோதிகேயா திருச்சபையில் இருந்து வரும் திருமுகத்தையும் நீங்களும் வாசியுங்கள். ஆண்டவரது பணியில் தாம் பெற்றுள்ள திருத்தொண்டை நிறைவேற்றி முடிக்க கவனமாயிருக்குமாறு அர்க்கிப்பிடம் சொல்லுங்கள். பவுலாகிய நான் இவ்வாழ்த்தை என் கைப்பட எழுதுகிறேன். சிறைப்பட்டிருக்கும் என்னை நினைத்து கொள்ளுங்கள். இறை அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.